அதிர்ஷ்ட தேவதைகளின் ஆசி பெற்றவர்கள். பூசம் நட்சத்திரம் நாளில் பெருமாளை வழிபட்டால் தீராத வியாதிகளும் தீரும். 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரம் பூசம் ஆகும். இந்த நட்சத்திரம் கடக ராசியில் அமைந்துள்ளது. இதன் அதிபதி சனியாகும். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை குரு. பூசம் என்ற வார்த்தை பூஷ்யம் என்ற வார்த்தையில் இருந்து வரையறுக்கப்பட்டது. பூஷயம் என்றால் ஒளி அல்லது வளம் தரும் ஒளி என்று பொருள். வானில் நீண்ட அம்பு கூடை போன்ற வடிவில் காட்சி தரும். இதன் உருவம் புடலம் பூ எனவும் அம்பு எனவும் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தைப்பூச திருநாளன்று சக்தி தேவி முருகனுக்கு தொடுத்த சக்திவேலையும் அஸ்திரங்களையும் வானில் பூச நட்சத்திர வடிவில் தரிசிக்கலாம். சிவசக்தி மற்றும் முருகன் அருள் பெறலாம். பூசம் நட்சத்திரத்தின் பொது பலன்கள். பூசம் நட்சத்திரம் பெண் ராசியான கடகத்தில் சஞ்சரிப்பதால் இவர்களுக்கு தாய்மை உணர்வு மிகுதியாக இருக்கும். உடல் மற்றும் மனம் வலிமை மிகுந்தவர்கள். மனோபலமும் கற்பனை திறனும் இயற்கையிலேயே உண்டு. முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்ற பழமொழி பூச நட்சத்திரத்திற்கு மிக பொருந்தும். முத்தாய்ப்பான முயற்சியுடையவர்கள். காலில் சக்கரம் கட்டி கொண்டு உழைப்பவர்கள். துணிவு சிக்கனம் மிகுந்தவர்கள். எதிரிகளை வெல்லும் தைரியம் உண்டு. திட்டமிடுதலில் ராஜதந்திரி. இவர்கள் ஒரு செயலுக்கு திட்டமிட்டால் கனகச்சிதமாக இருக்கும். சமூக அதிகாரம் மிகுந்தவர்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழும் காலத்தில் அனைத்து அதிர்ஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்தவர்கள். அதிர்ஷ்ட தேவதைகளின் ஆசி பெற்றவர்கள். இன்சூரன்ஸ் உயில் சொத்து போட்டி பந்தய வெற்றி போன்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். யோகா மந்திர தந்திரங்கள் ஜோதிடம் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். முன்னோர்களின் நல்லாசிகள் நிரம்பியவர்கள். வாய் ஜாலம் நிறைந்தவர்கள். தன் பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து பொருளீட்டுவார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே சரி செய்து விடும் திறமை உண்டு. நிரந்தரமான தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் உண்டு. பல தொழில் முனைவோர்களுக்கு ரோல் மாடலாக வாழ்வார்கள். கல்வி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கற்பனை வளம் நிறைந்தவர்கள் என்பதால் கதை கட்டுரைகள் எழுதுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். ஆசிரியர் எழுத்தாளர் கலைத்துறை மருத்துவம் ஜோதிடம் இலக்கணம் யோகா பயணம் மற்றும் டூரிசம் பிரிவுகளில் ஓட்டல் ரெஸ்டாரண்ட் தொடர்பான படிப்புகள் மத போதகர் பண்டிதர் வெளிநாட்டு வாணிபம் போஸ்டல் மற்றும் கூரியர் சேவைகள போன்ற துறைகள் பொருத்தமானதாக இருக்கும். தொழில் வெளிநாட்டு வணிகம் மற்றும் முன்னோர்களின் குலத்தொழில் ஆகியவற்றில் கை தேர்ந்தவர்கள். உள்ளுணர்வு மிகுந்தவர்கள். பயணம் சார்ந்த தொழில் மற்றும் கடல் சார்ந்த தொழிலில் ஆர்வம் அதிகம். நாடகம் கலை வர்த்தகம் தொடர்பான பிசினஸ் லாபம் தரும். அத்துடன் பால் பொருட்கள் விவசாயம் தோட்டக்கலை கால்நடைகள் வளர்த்தல் உணவுப் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் விநியோகம் செய்தல் அரசியல் பாராளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர் மத போதகர் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் தன்னார்வ தொண்டர் ஆசிரியர் பயிற்சியாளர் குழந்தைகள் காப்பகம் பிளே ஸ்கூல் வீடு டவுன்ஷிப் அல்லது சொசைட்டி கட்டுபவர் மத தொடர்பான நிகழ்ச்சிகள் அல்லது சமுதாய நிகழ்ச்சிகளை நிர்வகிப்பவர் சமூக சேவை போக்குவரத்து போன்ற தொழிலில் ஈடுபடுவார்கள். தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் பொருளாதார வெற்றி வீடு மனை வாகனம் போன்றவை உண்டு. சகிப்பு தன்மை கொண்ட வாழ்க்கை துணை அமையும். மனதிற்கினிய வாழ்க்கை துணையாக அழகு அந்தஸ்து நல்ல புரிந்துணர்வு உடையவராக இருப்பார். திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் அதிகமாகும். சந்திரனை போல வருமானமும் நிலையற்றதாக இருந்தாலும் கிடைக்கும் பொருளை கவனமாக பாதுகாத்து பயன்படுத்துவார்கள். வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுடன் எப்போதும் சேர்ந்து வாழ விரும்புவார்கள். பெண் தெய்வங்களை அதிகம் விரும்பி வழிபடுவார்கள்.